அநீதி அநீதி மாபெரும் அநீதி வக்ஃப் சொத்து நிர்வாகத்தில் அடாவடியாக தலையிடுவது, சட்டத்தின் பெயரால் தலையிடுவது, ஜனநாயகத்தின் பெயரால் தலையிடுவது அநீதி அநீதி மாபெரும் அநீதி. பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை. மண்ணின் மைந்தர் இஸ்லாமியருக்கு பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை. அச்சுறுத்தானே அச்சுறுத்தானே. சட்டத்தை பயன்படுத்திய சட்டத்தை அழிப்பது, ஜனநாயகத்தை பயன்படுத்திய ஜனநாயகத்தை படுகொலை செய்வது, இதுதான் பாஜக அரசு கையாளுகிற நவீன பாசிசம். இதான் நியோ பாசிசம். மேலோட்டமா பார்த்தா ஏன் எதிர்கட்சியெல்லாம் பேசலையா? பேசினாங்களே. இது ஜனநாயகம் இல்லையா? ஜனநாயகம் தான். காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லையா? எதிர்ப்பு தெரிவித்ததே. கம்யூனிஸ்டுகள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லையா? எதிர்ப்பு தெரிவித்தார்களே. இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லையா? எதிர்ப்பு தெரிவித்தார்களே. 8 மணி நேரம் விவாதத்தை 13 மணி நேரம் நடத்தவில்லையா? நடத்தினார்களே. நள்ளிரவு வரையில் காத்திருந்து நடத்தினார்களே. 2 மணிக்கு 3 மணிக்கு விவாதம் நடந்தது. விடிய விடிய விவாதம் நடத்தினார்களே. எவ்வளவு தாராளமான ஜனநாயகம். ஆனால் கடைசியில் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டு விட்டது. தோழர்களே, இதுதான் நவீன பாசிசம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வக்ஃப், இதை உச்சரிப்பதே கடினமாக இருக்கிறது. WAQF. இது ஒரு அராபிய சொல். இதற்கு என்ன பொருள்? இறை சொத்து என்று பொருள். இறைவனின் பெயரால் இஸ்லாமியர்களின் நலன்களுக்காக இஸ்லாமியர்கள் தானமாக அளிக்கிற சொத்து. அது திரும்ப பெற முடியாது. அது இறைவனோடு கட்டி போடப்படுகிற நிலைப்படுத்தப்பட்ட ஒரு சொத்து. கல்வி நிலையங்கள், அராபிய மொழியிலே மதரசா என்று சொல்லுகிறார்கள். கல்வி நிறுவனங்களுக்கு பயன்படுத்தலாம், மசூதிகளுக்கு பயன்படுத்தலாம், தர்காகளுக்கு பயன்படுத்தலாம், வணிக வளாகங்களுக்கு பயன்படுத்தலாம். இவையெல்லாம் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களின் நலன்களுக்காக இறைவனின் பெயரால் ஒப்படைக்கப்பட்ட சொத்து. புத்தர்களுக்கான கோவில், அந்த பௌத்த விகாரை நிர்வாகம் செய்யக்கூடிய கமிட்டி, அதிலே பௌத்தர் அல்லாதவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. உறுப்பினர்கள், அதற்காக பௌத்த பிக்குகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். உண்ணாநிலை அற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதை பற்றி பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராகவும் சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்களுக்கான நலத்துறை அமைச்சராகவும் இருக்கிற கிரண் ரிஜிஜு, அவர் பேரு ரிஜிஜு, அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் நானும் தொடர் ரவிக்குமார் அவர்களும் ஒரு முறைக்கு 2 முறை சட்டத்துறை அமைச்சராக இருக்கிற அர்ஜுன் மெஹ்வால் அவர்களை போய் நேரிலே பார்த்தோம். அவரும் ஒரு தலித், ஆனால் அவர் RSS வளர்ப்பு, பிஜேபியில் IAS ஆக இருக்கிற போதே RSS தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். RSS மாணவர் ABVP மாணவர் இயக்கத்தில் இருந்து வளர்ந்தவர். 8 முறையோ 9 முறையோ MP-யாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தொடர்ந்து அமைச்சராக இருப்பவர். அவர் சட்டத்துறை அமைச்சராக இருப்பதனால் அவரை 2-3 முறை நேரிலே போய் பார்த்து அதற்கென்று இருக்கிற ஒரு குழுவினரையும் உத்தரப்பிரதேசத்தில் இருந்தும் மகாராஷ்டிராவில் இருந்தும் வந்தவர்களை அழைத்துக் கொண்டு போய் பார்த்தோம். ஒரு வாரத்தில் அந்த பிரச்சனை நான் செட்டில் பண்றேன்னு சொன்னார். 1 மாசம் ஆச்சு. இன்னும் புத்தகையாவில் போராட்டம் தொடர்கிறது. அது என்ன பிரச்சனை என்றால், இன்றைக்கு இஸ்லாம் மதத்தின் சொத்து நிர்வாகத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சட்டம் என்ன சொல்லுகிறதோ அது ஏற்கனவே பௌத்த மதத்தின் மீதும் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பௌத்தர் அல்லாதவர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், பிராமணர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அந்த பௌத்த விகாருக்குள்ளே போனால் ஒரு இந்து கோவிலுக்குள் நுழைவதை போல் இருக்கிறது. நான் போயிட்டு வந்தாங்க. இந்து கோவில்களில் என்ன வகையான பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்படுகின்றனவோ செய்யப்படுகிறது. ஏன்னா நிர்வாகம் பிராமணர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்துக்கள் பெரும்பாலும் புத்தர் சிலையை வைத்திருப்பார்கள். வீட்டுக்குள்ள போனீங்கன்னா அது புத்தர் சிலை இருக்கும். அது திருஷ்டி கழிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. லாபிங் புத்தான்னு ஒன்னு வச்சிருப்பாங்க, சிரிக்கிற புத்தர். அது வச்சா நிறைய குபேரன் ஆகிடலாம், சொத்து சேர்க்கலாங்கிறதுக்காக வச்சிருக்காங்க. பௌத்த கொள்கைக்காக கிடையாது. அவர்களின் நம்பிக்கை புத்தரே மகாவிஷ்ணுவின் அவதாரம் தான். எனவே பௌத்த மதமே இந்து மதத்தின் ஒரு கிளை தான். அதனால்தான் பௌத்தத்திற்கு மாறினாலும் இடஒதுக்கீடு உண்டு. அரசமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வந்து பௌத்த மதம் இந்து மதத்தின் ஒரு கிளை, எனவே பௌத்தத்திற்கு மாறினாலும் உங்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு என்று அனுமதித்திருக்கிறார். பௌத்தத்தை சுதந்திரமாக இயங்க விடாமல் இந்து மதத்தின் ஒரு கிளையாகி விட்டார்கள். மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்ற புராண கதைகளை அப்படியே அவர்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு அதை சட்டப்பூர்வமாகவும் இந்து மதத்தின் கிளையாக மாற்றிவிட்டார்கள். நீங்க எத்தனை லட்சம் பேரை கூட புத்திஸ்டா மாத்தலாம், ஒன்னும் பிரச்சனை பண்ண மாட்டான். ஆனா ஒரு ஊர்ல போய் 100 பேரை நீ முஸ்லீமா மாற்றினால் மிகப்பெரிய வன்முறை வெடிக்கும். இந்து மதத்திலே திருத்தம் செய்யக்கூடிய தேவை இல்லையா? சகோதரத்துவத்தை உருவாக்குவதற்கு மோடியும் அமித்ஷாவும் RSS அமைப்பும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? சாதிய கொடுமைகளை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? சேரி ஊர் என்று இருப்பிடங்களே பிரிந்து கிடக்கின்றனவே, இரட்டை இந்தியாவாகவே இருக்கிறது. இந்த வாழிடங்களை ஒருமைப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்கிறவர்கள் ஏன் ஒரே குடியிருப்பு ஒரே சுடுகாடு என்கிற முழக்கத்தை வைக்க கூடாது?
அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? ஏன் இரட்டை வாழிடங்கள்? ஏன் இரட்டை குடியிருப்புகள்? வெட்கமாக இல்லையா? ஒரே ஊருக்கு பெயர், ஒரே பெயர், ஆனால் 2 குடியிருப்பு. அது ஊர், தெரு, இது சேரி. இதற்காக வெட்கப்பட வேண்டாமா? இதை யார் ஏற்படுத்தியது? இது எப்படி உருவானது? பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு என்கிற பாகுபாடு இங்கே காலம் காலமாக நிலைப்படுத்தி கிடக்கிறது, நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பாகுபாட்டை ஒழிப்பதற்கு RSS என்ன திட்டம் வைத்திருக்கிறது? மோடி, அமித்ஷா கும்பல் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? சாதிய வன்கொடுமை இல்லையா? சாதியின் பெயரால் பாகுபாடு இல்லையா? பாலினத்தின் பெயரால் பாகுபாடு இல்லையா? பிறப்பின் பெயரால் உயர்வு தாழ்வு இல்லையா? இவைதானே இந்த மதம் மாறுவதற்கு காரணம். இதையே மூடி மறைக்கிறீர்கள். ஏதோ இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஆசை காட்டி மதமாற்றம் செய்கிறார்கள் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லை? மானக்கேடாக இல்லை? மதம் மாறுவதற்கு எது உண்மையான காரணம்? மதம் மாறியவர்கள் அனைவரும் இன்றைக்கு இங்கே இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அனைவரும் மண்ணின் மைந்தர்களே தவிர அராபியர்கள் இல்லை. அவர்களை எப்படி நீ அந்நியர்களாக காட்ட முயற்சிக்கிறாய்? அவர்கள் மீது வெறுப்பை விதைக்கிறாய். அவர்களுக்கான பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்குகிறாய். அஞ்சி அஞ்சி வாழக்கூடிய அச்சத்தையே உருவாக்குகிறாய். மேலவர்களை படுகொலை செய்தவன் யார்? ஒரே சமூகத்தை சார்ந்த இந்துக்கள் தானே. மேல் பாதியில நுழையக்கூடாது என்று சொல்லுகிறவன் யார்? கோவிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்று சொல்லுகிறவன் யார்? ஒரே மதத்தை சார்ந்தவர்கள் தானே. இதற்கென்ன பிஜேபி நடவடிக்கை எடுத்தது? அந்த கோவிலுக்குள்ளே அழைத்து போகிறேன் வாருங்கள் இந்துக்களே என்று என்றைக்காவது நீ ஒரே ஒரு போராட்டம் நடத்தியதுண்டா? ஊஞ்சலையிலே கோயில் நுழைவு போராட்டம் நடத்தியதற்காக 5 பேர் படுகொலை செய்யப்பட்டார்களே. படுகொலை செய்தது யார்? கிறிஸ்தவர்களா? இஸ்லாமியர்களா? வேறு மதங்களை சார்ந்தவர்களா? கொலை செய்யப்பட்டவனும் இந்து, கொன்றவனும் இந்து தானே. இந்த படுகொலைகளை தடுப்பதற்கு உன்னிடத்திலே என்ன திட்டம் இருக்கிறது? இந்த மதத்தை காப்பாற்ற வேண்டுமானால் இந்து சமூகத்தில் இருக்கிற இந்த பாகுபாடுகளை கலைந்தெறிவதற்கு நீ என்ன செயல் திட்டம் வைத்திருக்கிறாய்? இந்த நிலையில்தான் மக்களவையிலே பேசுகிற போது நான் சொன்னேன், இந்தியாவில் ஷெட்யூல் காஸ்ட் என்கிற பெயரில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் பௌத்தர்கள் என்று அதிகாரபூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னேன். இந்த ஆர்ப்பாட்டம் மிகுந்த வலியோடு நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். சட்டம் நிறைவேறிவிட்டது. நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். இதனை அறிமுகப்படுத்துகிற போதே நாம் கடுமையாக நாடாளுமன்றத்தில் எதிர்த்தோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமல்ல, இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைத்து கட்சிகளும், காங்கிரஸ் பேரியக்கம், இடதுசாரி கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம், திரிணாமுல் காங்கிரஸ் என்று இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் மிக கடுமையாக எதிர்த்தோம். கடந்த ஆகஸ்ட் மாதம் இதை அறிமுகப்படுத்தினார்கள். 2024 ஆகஸ்ட். இந்த கடுமையான எதிர்ப்பை அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள், ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள். ஆகவே அடுத்து நாம் விடுத்த கோரிக்கையை ஏற்று உடனடியாக நாடாளுமன்ற கூட்டு குழுவை அமைத்தார்கள். மக்களவை, மாநிலங்களவை 2 அவைகளில் இருந்தும் குறிப்பிட்ட சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு, ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி, நாடாளுமன்ற கூட்டுக்குழு. அதற்கு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மூத்த உறுப்பினர் ஜெகதாம்பிகா பால் என்பவர் தலைவராக நியமிக்கப்பட்டார். அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலே எதிர்கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களும் கருத்து சொல்ல உரிமை உண்டு, எதிர்ப்பு தெரிவிக்க உரிமை உண்டு. ஆனால் அந்த கூட்டுக்குழு எதிர்கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களின் கருத்துக்களை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் முன்மொழிந்த திருத்தங்களை ஏற்கவில்லை. அவருடைய எதிர்ப்பு கருத்துக்களை பதிவு செய்யவே இல்லை. பல நேரங்களில் அவர்களை அந்த அமர்வில் இருந்து சட்டமன்றத்தில் வெளியேற்றுவது போல் வெளியேற்றியும் விட்டார்கள். ஆகவே அந்த கூட்டுக்குழு பொருளற்றதாகிவிட்டது. ஆனாலும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான உறுப்பினர்களை கொண்டு சில திருத்தங்களை பரிந்துரைகளாக வைத்து அதன் அடிப்படையிலே அந்த சட்ட திருத்தத்தை அல்லது அந்த திருத்த சட்டத்தை மீண்டும் நாடாளுமன்றத்தின் அவையிலே கொண்டு வந்து விவாதித்து நிறைவேற்றி இருக்கிறார்கள். இதைத்தான் அவர்கள் செய்ய போகிறார்கள் என்பது எதிர்க்கட்சிகளுக்கும் தெரியும். எதிர்க்கட்சிகள் இப்படியெல்லாம் எதிர்ப்பார்கள், எதிர்த்து பேசுவார்கள் என்பது ஆளுங்கட்சிக்கும் தெரியும்.
நாடாளுமன்ற ஜனநாயகத்தின்படி விரிவாக விவாதிக்க பெற்று பெரும்பான்மை அடிப்படையிலே நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதனால்தான் நான் நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது சொன்னேன், ஜனநாயகத்தை கொல்லுவதற்கு ஜனநாயகத்தையே பயன்படுத்துகிறார்கள். ஒரு ஜனநாயக படுகொலையை ஜனநாயகத்தின் பெயரால் நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்று சொன்னேன். அதாவது எல்லாம் விவாதிக்கப்படுகிறது, நாடாளுமன்ற கூட்டுக்குழுவும் அமைக்கப்படுகிறது, எதிர்க்கட்சிகள் உறுப்பினர்களாக நியமிக்கப்படுகிறார்கள், எதிர்க்கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்கள் அந்த குழுவின் உறுப்பினர்களாக நியமிக்கப்படுகிறார்கள், அவர்கள் எதிர்ப்பும் தெரிவிக்கிறார்கள். இவையெல்லாம் அனுமதிக்கப்படுகிறது, அது ஜனநாயக உரிமை. ஆனால் இறுதியில் ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுகிறது. ஆக ஜனநாயகத்தின் பெயரால் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்ட ஒரு நிகழ்வுதான் வக்ஃப் திருத்த சட்ட நிறைவேற்றம் ஆகும். அந்த கூட்டுக்குழு அறிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் சில திருத்தங்களையும் வைத்து என்ன அவர்கள் நினைத்தார்களோ அதை அப்படியே நிறைவேற்றிவிட்டார்கள். 8 மணி நேர விவாதம் என்று முடிவு செய்தார்கள். ஆனால் 13 மணி நேரத்திற்கு மேலாக விவாதங்கள் நடந்தன. எந்த அளவுக்கு ஆளுங்கட்சி நமக்கு ஜனநாயகத்தை அனுமதிக்கிறது என்று நாம் பிரமிக்கத்தக்கக்கூடிய வகையில் எதிர்க்கட்சிகளை எல்லாம் பேச அனுமதித்தார்கள். ஆக ஜனநாயகத்தை அவர்கள் மதிக்கிறார்கள். ஆனால் இறுதியில் என்ன? ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டு விட்டது. ஆக